ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிச்சன் லைட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சாக்லேட் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். 2 முட்டை எடுத்துக்கலாம், உடச்சி ஊற்றிடலாம். இப்போ 2 முட்டையை ஊற்றியாச்சு. சர்க்கரை வந்து 1 கப்பு எடுத்துருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் வந்து 1/2 கப்பு. இப்போது எல்லாத்தையும் பீட் பண்ணிடலாம். நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1/4 கப்பு தயிர் ஊற்றிக்கலாம். பால் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். மிக்ஸ் பண்ணிடலாம். விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஒரு ஃபில்டர் எடுத்துக்கோங்க. மைதா மாவு 1 கப் எடுத்திருக்கேன். சர்க்கரையும் இதே அளவு தான் நம்ம எடுக்கணும். இப்போ வந்து ஒரு ஜல்லடை வச்சு நம்ம மைதா மாவு ஜலிச்சிக்கலாம். கால் கப்பு வந்து கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுடலாம். அதுவும் ஜலிச்சு எடுத்துடணும். பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் பேக்கிங் பவுட்ரு போடல, பேக்கிங் பவுடர் இருந்தால் சேர்த்துக்குங்க, 1/2 ஸ்பூன். இப்போ ஜலிச்சு எடுத்தாச்சு எல்லாத்தையும். ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். வெனிலா எசன்ஸு 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். பொறுமையாக பண்ணுங்கள். கட்டிகள் இல்லாமல் இப்போ பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஸ்பீடாக இல்லாமல் இப்படி பொறுமையாக பண்ணணும். திக்காக இல்லாமல் இந்த மாதிரி தின்னாக இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ கேக் ட்ரே எடுத்திருக்கேன். கேக் ட்ரே இல்லைன்னா நீங்கள் ஒரு டிஃபன் பாக்ஸில் கூட ஊற்றி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இதில் ஆயில் தடவிக்கலாம். ஃபுல்லாக படுற மாதிரி சுற்றுறோம். ஆயில் தடவிடுங்க. ஆயில் தடவிட்டு மைதா மாவை இப்படி தூவி விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணால் ஒட்டாமல் வரும். பட்டர் ஷீட் இருந்தால் நீங்கள் பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. இப்போது கேக் ட்ரேல நம்ம ஊற்றி வச்சிடலாம். நம்ம ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, முக்கா வர மாதிரி, அந்த ட்ரே முக்கா வர அளவுக்கு நம்ம ஊற்றிக்கிட்டால் போதும். இப்போ நான் கேக் வேக வைக்க ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இப்போ 10 நிமிஷம் அதை ஃப்ரீ ஹீட் பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் சால்ட்டு நான் கொட்டி விட்றேன். நீங்கள் சால்ட்டு கொட்டலைன்னா உள்ளே வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சு அது மேலே இந்த கேக் ட்ரே வச்சுக்கலாம். இப்போ வந்து 10 நிமிஷம் நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இங்கே இப்போ இது மாதிரி பபுள்ஸ் வரும். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் தட்டி கொடுத்துட்டு அப்புறம் கேக் ட்ரேயில் வைக்கணும். இந்த மாதிரி தட்டி கொடுத்திங்கன்னா பபுள்ஸ் இருந்தால் கூட சரியாயிடும். இப்போ நம்ம கேக் ட்ரேயில் வைக்கலாம். 10 நிமிஷம் நம்ம ஸ்பீடாக வச்சு சூடாகிடுச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு இந்த கேக் ட்ரேவை நம்ம உள்ளே வச்சிடலாம். இப்போ உள்ளே வச்சாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு விசில் எதுவும் போடாமல் மூடி போட்டு 40 நிமிஷம் வச்சிடலாம். சாக்லேட் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் டெய்ரி மில்க் எடுத்துருக்கேன். நீங்கள் வேறு எந்த சாக்லேட் இருந்தாலும் எடுத்துங்க. அது கூட கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். திக்கான பால் ஊற்றிங்க. இப்போ நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இப்போ மெல்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். 40 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு டூத் பிக்கு இல்லைன்னா ஒரு கத்தி வச்சு வெந்துச்சா செக் பண்ணி பார்க்கலாம். ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம்.
கேக் வெளியே எடுத்தாச்சு. இப்போ ஆறட்டும். ஆறினோடனே நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். கேக் ஆறிடுச்சு. நம்ம சைடு வந்து கத்தி வச்சு பொறுமையாக இப்படி எடுத்தோம்னா அழகாக வந்துடும். இப்போ ஒரு பிளேட்டில் வச்சாச்சு, எடுக்கலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேலே வந்து சாக்லேட் சிரப் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ சாக்லேட் சிரப்பை வந்து நம்ம மேலே அப்படியே அப்ளை பண்ணிடலாம். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் சாக்லேட் கேக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. சாஃப்டாக இருக்குது. ஈஸியாக சிம்பிளாக நம்ம வீட்லேயே சாக்லேட் கேக் ரெசிபி செய்யலாம். நீங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.